ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ண நான் ஃபாலோ பண்ண சின்ன சின்ன டிப்ஸ். நம்பர் 1, ஏர்லி மார்னிங் ஸ்டடி. ஏர்லி மார்னிங் படிக்கிறது ரொம்பவே முக்கியம். அந்த டைமில் தான் எந்த ஒரு கெயாஸும் இல்லாமல் ஒரு சைலண்ட் என்வாயரன்மெண்ட் இருக்கும். நீங்கள் எது படித்தாலுமே சீக்கிரமாக மெமரைஸ் ஆகிடும். நம்பர் 2, ஷெட்யூலிங். நீங்கள் ஒரு நாளில் மார்னிங் டு நைட் என்ன படிக்க போகிறீங்கன்னு ஒரு ஷெட்யூல் போட்டுக்கோங்க. டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட்ஸ் ஏர்லி மார்னிங்க்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு ஓரளவு ஈஸியாக இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் படிங்க. லஞ்சுக்கு அப்புறம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் படிங்க. ஏன்னா அப்போ பயங்கர டயர்டாக இருக்கும். உங்களுக்கு எது ஈஸியாக வருமோ அதை படித்தா உங்களால் முடியும். ஈவினிங்க்கு மேலே ஆப்டிடியூட், கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் பாருங்கள். நம்பர் 3, கலர்ஃபுல்லாக நோட்ஸ் எடுக்கிறது. நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது ஒரே பெனில் ஒரே கலரில் எடுக்காதீங்க. பிங்க், பர்பிள்னு கலர்ஃபுல் ஸ்டிக் பென்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ஹைலைட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் திருப்பி நோட்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணும்போது பிரெயினுக்கு ஒரு விஷுவல் ஹாப்பினஸ் கிடைக்கும், உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும். நம்பர் 4, பிரேக் எடுக்கிறது. நீங்கள் லன்ச் பிரேக்கோ டின்னர் பிரேக்கோ எடுக்கும்போது அப்பையும் படிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. அந்த டைமில் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க, அது இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு பதிலாக உங்கள் மைண்ட் அண்ட் பாடிக்கு ரெஸ்ட் கொடுங்க. லைட்டாக வாக் பண்ணலாம், இல்லை சும்மா நடந்துகிட்டே வேடிக்கை பார்க்கலாம். ஜஸ்ட் கிவ் சம் மூமெண்ட் டு யுவர் பாடி. நம்பர் 5, நல்லா தூங்குறது. 2 மணி நேரம் மட்டும்தான் தூங்குவேன்னு சில பேர்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அது நம்மளை சீக்கிரமாக சிக்காக்கிடும். இந்த ப்ராசஸில் நம்ம ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் நல்லா தூங்குங்க, சூப்பராக படிங்க. லாஸ்ட்டாக எல்லோரும் சொல்கிற மாதிரி ரிப்பீட்டடாக டெஸ்ட் எழுதி பார்க்குறது, ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணி பார்க்குறது. இதை விட இம்பார்ட்டண்ட் கான்ஃபிடென்ஸாக இருக்கிறது. ட்ரை பண்ணலான்னு போகிறேன், லக் இருந்தால் வரட்டும் அப்படின்னு நினச்சி எக்ஸாம் அட்டன் பண்ணாதீங்க. 100% நம்மளால் முடியும், இந்த அட்டம்ப்ட்லேயே நம்ம கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். ஒருவேளை எல்லா ஹார்ட் ஒர்க்கும் பண்ணியும் நம்மளால் முடியலன்னா லைஃபே அவ்வளோதான் அப்படின்னு நம்பிக்கை இழக்காதீங்க. கடவுள் நமக்கு இதை விட பெஸ்ட்டாக ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. நிறைய எக்ஸாம்ஸ் வரதான் போகுது. கான்ஃபிடென்ஸோட எக்ஸாம்ஸ்க்கு நல்லா எழுதி நல்லா படிங்க. நமக்கு பிடிச்சமான வேலை நமக்கு கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட். பாய்.